வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான ஆன்சர் கீ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2020க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த கீ ஆன்சர் வச்சு தான் பேப்பர் ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன பாயிண்ட் எழுதியிருந்தால் என்னென்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு வினாத்தாள் விடைத்தாள் மதிப்பிடும்போது குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை தவறாது பின்பற்றுதல் வேண்டும். நீலம் மற்றும் கருப்பு மையினால் எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழை இல்லாமல் எழுதினா தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இதில் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கண பிழை ஒன்றிற்கும் கால் மதிப்பெண் வீதம் குறைத்து அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்கள் எக்காரணம் கொண்டு வினாவிற்குரிய மதிப்பெண்ணில் 4 ஒரு பங்கிற்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின்லாம் எழுதியிருந்தால் அதில் வந்து மிகை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட சொல்லியிருக்காங்க. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா +1 தமிழ் பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண். இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. இப்போ புகழ் பழி பற்றி புறநானூறு கூறுவது, தமிழர்கள் புகழ் ஏற்படுமெனில் தங்கள் உயிரையும் கொடுப்பர், பழி ஏற்படுமெனில் உலகம் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கு கீழே மதினா நகரம் ஒரு பொன் நகரம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும். தோரணங்களும் கொடிகளும் காடு போல நெருங்கி இருந்தன, மலை போன்ற யானைகள் நிறைந்திருந்தன, வழிகள் யாவும் ஒழுங்குடன் காணப்பட்டன, இவற்றால் முழுமை பெற்ற பூமியினைப் போல மதினா நகரம் பொன்னாய் பொழிந்தது. இதில் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் பொறைமும் முனைப்போல் யாருக்குள் இவ்வடிகள் குறிப்பிடுவது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்குள் புழு மண்ணை மெழுகினும் சிறந்த நல்மண்ணாய் மாற்றுகிறார், குறும்பு செய்யும் எறும்புகளை பொறுத்து கொள்கிறாய். அடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவன என்னென்ன. இதில் பார்த்தீங்கன்னா வயல், வரம்பு, நெல், கனிம வளம், கருவிகள், பொன், முத்து, மாணிக்கம். இவை ஏதேனும் 4 குறிப்புகள் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தேர்க 2x2 4. இதில் பார்த்திங்கன்னா வான வேடிக்கைக்காரன் நாளிக்குள் திணிக்கும் மருந்தால் வர்ண ஜாலங்கள் காட்டுவது போல ஜீவா 2 கைப்பிடி விஷயத்தை எடுத்துக்கொண்டு மேடை மீது ஏறி நெருப்பு வைத்து அதிலிருந்து வர்ண ஜாலங்கள் தோன்றும். இந்த குறிப்பு எழுதியிருந்தால் 2 மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி பிரான்சிஸ்கோங்கிறது இத்தாலிய சொல், புதுமை. காணப்படும் இடங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சித்தன்ன வாசல், ஏதாவது 2 எழுதிக்கலாம். அடுத்து தொழு உரம்னா என்ன, நன்சை நிலம், மாட்டு சாணம், கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோல் மட்க செய்ய வேண்டும். அடுத்து புன்சை நிலம்ங்கிறது காய்ந்த இலை செருகு, ஆடு மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதால் கிடைக்கும் சாம்பல் கலந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து 7x2 14. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க புணர்ச்சி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா புவி ஆட்சி, புவி கூட்டல் ஆட்சி. உள்ளுரை உவமம்னா என்ன, கவிஞர் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரங்களின் மன உறவுகளை கழுப்பொருள் மூலம் உவமைப்படுத்துவது. அடுத்து இறைச்சிங்கிறது உரிப்பொருளோடு நேரடி தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளை இறைச்சி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுவத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்து காட்டுறதுக்கு 1 மதிப்பெண். அதே மாதிரி இந்த சந்தி, இறந்த கால இடைநிலை, வினையற்ற விகுதி, இதுக்கெல்லாம் மதிப்பெண் இருக்குது. அடுத்து அணிந்தேன் அது கொடுத்துருக்காங்க. சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க, மதுரையில் வைகை ஆறு பாய்கிறது, மையினை தொட்டு வை கையிலே. இது போன்ற பொருத்தமான தொடர் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சலச வாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தொடர் பெரியவர் கவிராயர் எழுதிய திருமலை முருகன் பள்ளு என்னும் நூலில் வடகரை நாட்டு கூறியதாக அமைந்துள்ளது. பொருள், தாமரை தடகத்தில் உள்ள மீன்கள் அங்கும் இங்கும் துள்ளி பாயும். இதுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தடகளத்தில் மிகுந்த நீர் நிரம்பி இருப்பதால் அங்கே எண்ணற்ற தாமரை பூக்கள் பூத்தன. மேலும் நீர்வாழ் உயிரினங்களாக மீன் மகிழ்ச்சியுடன் அங்கும் இங்கும் துள்ளி பாய்ந்து கண்ணுக்கு விருந்து படைக்கின்றன என்கிறார் மூத்த பள்ளி. அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியவை பற்றி திருக்குறள் கூறுவன. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருவன் தான் முன்பு உண்ட உணவு செரித்ததை அறிந்து பின் உண்ட மருந்து வேண்டியதில்லை. மருத்துவர் நோய் தோன்றுவதற்கான காரணம் நோயினை நீக்கும் வழிமுறை அறிந்து மருத்துவம் செய்தல் வேண்டும். மருத்துவர் நோயாளியின் வயது, நோயின் அளவு, பருவகால நிலை அறிந்து செயல்பட வேண்டும். இந்த மதிப்பெண் இருந்தால் முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேர நாடு செல்வ வளம் மிக்கது. ஸோ இந்த குறிப்புகள் எழுதிங்கன்னா முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் பாடத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் கீ நல்லா பார்த்துருப்போங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் இருக்கணும். விளைச்சல் கூடுதலாக வேண்டுமென நினைத்து ஏராளமான உரங்களை போட்டால் நாளாக நாளாக மண் நஞ்சாகி போய் விளைச்சல் குறைந்துவிடும். நம் முன்னோர்கள் எந்த ரசாயன பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தவில்லை. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்க வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், கற்றாழை, பிரண்டை போன்றவை தேவைப்படும். இவை அனைத்துமே நம்மை சுற்றி வளரக்கூடிய எளிதில் கிடைக்கும் பொருட்களாகும். மேற்கொண்ட பொருட்களை கோமியத்தில் ஊற வைத்து அதை தெளித்தால் போதும், பூச்சிகள் நீங்கி பயிர்கள் பாதுகாப்பாக வளரும். இதில் பார்த்திங்கன்னா பொருத்தமான 4 குறிப்புகள் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு வழி கல்வி முறைகள். இதில் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை இருக்கணும், திண்ணை பள்ளி கல்வி முறை இருக்கணும், உயர்நிலை கல்வி இருக்கணும். மேற்காணும் 3 தலைப்புகளுக்கு எவையேனும் 2 தலைப்புகளின் கீழ் உரிய கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அனந்தரங்கனின் இறுதிக்கால நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ள செய்திகள். அனந்தரங்கன் இறுதிக்கால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியினும் மிக விரிவாக பேசியுள்ளன. ஸோ இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் ஏதாவது ஒரு 4 குறிப்புகள் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவனப்பட்டினத்தில் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இருக்கின, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி கற்றூர் கோயிலெலாம் என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வேணும் 3 அடுக்கு விடை தருக. வேற்றுமை அணினா என்ன? இரு பொருட்களுக்கிடையே உள்ள ஓமைகளை கூறி பின்னர் அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. எடுத்துக்காட்டு தீயினால் சுட்ட புண் உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டவிடு. விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தீயினால் ஏற்பட்ட காயம் உடம்பினுள் ஆறிவிடும், தீசொல்லார் ஏற்பட்ட மனக்காயம் மாறாது வடுவாக இருக்கும். பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை, தீயும் சுடும் நாவும் சுடும். வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா தீக்காயம் மாறிவிடும், தீய சொல் ஏற்பட மனக்காயம் மாறாது. அல்லது உருவகணி கேட்டிருக்காங்க, இதில் இலக்கணம் கொடுக்கணும். உவமை உவமையையும் இரட்டையும் வேறுபடுத்தாமல் ஒன்றென கூறுவது உருவகணி. அது கீழே விளக்கம். இரத்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கெடாது முறைத்தல் என்னும் பறை மோதினால் உடைந்து விடும். பொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பொருத்தம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து தன் குறிப்பு வந்து எழுதணும். பெயர், வயது, பாலினம், கல்வி தகுதி, இதுக்கு வந்து 4 மதிப்பெண் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக 1 மதிப்பெண். தமிழாக்கம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவியின் இல்லற பாங்கு. இதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை வந்து முழுமையாக எழுதணும், அப்போ தான் 6 மதிப்பெண் கிடைக்கும். இறைவனின் பெருமையினை தெரிவிக்கும் திருச்சாளர் மூலம் மாணிக்கவாசலின் மொழி விளையாட்டு. இதில் திருச்சாளர், மாணிக்கவாசலின் மொழி விளையாட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா 1.5 மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு பொருந்தும் விதம். ஸோ இதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை முழுமையாக எழுதணும். ஸோ கண்டிப்பாக 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் அரசு பொதுத் தேர்வு தமிழ் மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரிப்பேர் ஆகிறது. கண்டிப்பாக இந்த ஆன்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல். வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்கள். தலைப்பு, முன்னுரை, முடிவுரை இருக்கணும். 1 மதிப்பெண் கண்டிப்பாக அது கொடுப்பாங்க. கதை வாயிலாக உணர்ந்த பொருத்தமான கருத்துக்களை விளக்குத, இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மதிப்பெண். அடுத்து சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கும் ஆற்றிய பணிகள். சிம்பனி தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் இசைஞானி இளையராஜா. சிம்பனி இசைக்கோவையினை 13 நாட்களில் உருவாக்கியவர். ஸோ இதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எழுதணும். அதே மாதிரி ஆஸ்கர் தமிழன் 2009 சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான சிறந்த திசை பாடல்களுக்கான 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்றார். ரோஜா படத்தின் மூலம் தம் பயணத்தை தொடங்கினார். இவர் இசையமைத்த வந்தே மாதரம், ஜனகண மனகண என்னும் இசை தொகுதிகள் நாட்டுப்பற்றை மிளறச் செய்தன. பத்மபூஷன் விருது, கலைமாமணி விருது, லதா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இசை விருதுகளை வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காரு. அடுத்து அடிப்பெறலாமல் எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை பார்த்துக்கோங்க. வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.